சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தாவேகாவின் நிர்வாக குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாக குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தாவேகா நிர்வாக குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தாவேகா நிர்வாக குழு கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து தாவேகாவின் நிர்வாகிகள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது தாவேகா நிர்வாக குழு கூட்டம் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. இந்த நிர்வாக குழுவின் இந்த கூட்டத்தின் நோக்கம் என்ன? யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? விரிவான விவரங்கள். சரவணன், வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக குழு கூட்டம் என்பது தற்பொழுது சென்னை பனையூரில் உள்ள அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அன்றாட பணிகளை ஒருங்கிணைக்கும் விதமாக 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவை புதிதாக நியமித்து அக்கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதனை அடுத்து தற்பொழுது அந்த நிர்வாக குழு என்பது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்காக ஒவ்வொருவராக வந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்கவும் புதிதாக இந்த நிர்வாக குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிர்வாக குழுவை பொறுத்த வரைக்கும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன், அதே போல கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய எக்ஸ் IRFS அதிகாரி அருண்ராஜ், அதே போல இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல் குமார், துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் உள்ளிட்டோர் அடங்கிய அந்த 28 பேர் அடங்கிய அந்த குழு நிர்வாக குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசியல் என்பது அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கடந்த ஒரு மாத காலமாக, அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தக்கூடிய அந்த நிகழ்வை அடுத்து ஒரு மாத காலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் ஒரு சுணக்கமாகவே இருந்தது. எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாமல் இருந்த நிலையில் தற்பொழுது அது அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் விதமாக இந்த நிர்வாக குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிர்வாக குழு பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக விஜயனுடைய அந்த பிரச்சார பயணத்தை திட்டமிடுதல், அதற்கான வழிமுறைகளை வகுத்தல், என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், எப்படி அந்த பிரச்சார யுக்திகளை வகுக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இதில் ஆலோசிப்பார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்த வாரம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது இருக்கிறது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும், என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்க வேண்டும், என்ன நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து அவர்கள் விரிவாக இந்த கூட்டத்தில் ஆலோசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கட்சியினுடைய அந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, ஏனென்றால் கிட்டத்தட்ட 18 மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை. அதே போல கிளைக்கழக செயலாளர்கள், கிளைக்கழகமாக இருக்கக்கூடிய அடிமட்ட நிர்வாகிகளுடைய நியமனம் என்பது தற்போது வரை நடைபெறாத ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள், அந்த தொண்டர்கள் நியமனம் உள்ளிட்டவைகள்லாம், பணிகள் நியமனம் உள்ளிட்டவைகள்லாம் இந்த நிர்வாக குழு முடிவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.